அனைவருக்கும் வணக்கம். அன்பும் மதிப்பும் மிக்க விருந்தினர்களே, ட்ரூ லைஃப் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ஒர்க் ஹார்ட், நாட் தோஸ் ஹூ மெரலி ஃபாலோ அதர்ஸ். இது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படி ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படின்னு நம்ம ஒரு அழகான அற்புதமான துவக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். த ஸ்பிரிட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் இஸ் த சோல் ஆஃப் சாஸ்கோ. So once again, on behalf of SASCO, I extend a warm welcome to each and every one of you. Thank you for being the part of this historic beginning. அன்புடன் வரவேற்பதே நம் பண்பாட்டின் அழகு. To deliver the official welcome address, may I invite Dr. Sugaina, Program Coordinator SASCO, to give the welcome address. Please welcome her with a big round of applause. கை தட்டி கொடுக்கலாம். மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இன்று நடைபெறும் சாஸ்கோ பிராண்டின் பிரம்மாண்ட தொடக்க விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைந்துள்ள மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான லைஃப் கேர் மெடிக்கல் சென்டர் சேர்மன் திரு அபுபக்கர் அவர்களையும், உணவுத்துறையின் முன்னோடியும் ஊக்கமூட்டும் பேச்சாளராக பலரின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கும் மிஸ்டர் அப்துல் நபீல் அவர்களையும், சாஸ்கோவின் இயக்குனரும் நிறுவனருமான திரு ஜே சையத் முகமது அவர்களையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். நமது முதலீட்டாளர்கள், ஊடக நண்பர்கள், பங்குதாரர்கள், நல் விருப்பத்தார்கள் உங்கள் அனைவரையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுக்கும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. There is a beautiful saying, alone we can do so little things and together we can do so much. So this is the time for that. So நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த சாஸ்கோவின் துவக்கத்தை நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண போறோம். The historic moment. Every event becomes meaningful when a guideline blessed it. இன்று நம் மேடையை ஒளிர வைக்கிற தொழில்துறை வல்லுநர், உணவக நிறுவனர், சிறந்த பயிற்சியாளர், நம் அனைவரையும் உந்துவிக்கும் ஆற்றல் மிக்க தலைவர். இவரை பற்றி இன்னும் நிறையா சொல்லணும், கண்டிப்பாக நான் சொல்லணும். ஸோ நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பல நிகழ்வுகளுக்கு மத்தியில், குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக பல நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு இருந்தும் கூட நம்முடைய நிறுவனர் திரு சையத் முகமது அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் வளரும் தலைமுறையினர்கள் என்ற காரணத்தாலும் ஒரு பொறுப்புணர்வோடு இந்த சாஸ்கோ நிறுவனத்தின் கொள்கைகளை புரிந்து கொண்டு கட்டாயம் நிகழ்வுக்கு வருவேன் என்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை வருக என்று வரவேற்போம் உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வண்ணம் சாஸ்கோ நிறுவனத்தின் கொள்கைகளை படித்து சவுதி அரேபியா மற்றும் GCC கண்ட்ரீஸில் சாஸ்கோ நிறுவனத்தை முழுமைப்படுத்துவதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவும் கடல் தாண்டி நமக்காக, நம் நிறுவனத்திற்காக வருகை தந்துள்ள சவுதி அரேபியா இனாக்கல் அரேபியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியின் நிறுவனரும், லைஃப் கேர் மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனரும். லைஃப் கேர் மெடிக்கல் சென்ட்ரல் மட்டும் இல்லைங்க, இவர் இன்னும் நிறையா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. எல்லாமே சொல்லணும்னா எனக்கு ஒரு ½ hour ஆயிரும் போல் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஐல் மேக் இட் ஷார்ட். இனாக்கல் AA அரேபியா மெடிக்கல் கோ, குவாலிட்டி கேர் ட்ரேடிங் கம்பெனி, சவுதி அரேபியா அண்ட் துபாய். ஸோ மற்றும் பல நிறுவனத்தின் சேர்மனுமான இவர் அது மட்டும் இல்லைங்க, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஃபெமி ரைடுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன் டு உமன். எப்படி நமக்கு ஓலா ஊபர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் ரைடர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. நம்மளுடைய ஆந்திராவின் டெப்யூட்டி CM அவர்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க தான் லான்ச் பண்ணி வைக்க போகிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய ஊக்குவிக்கிற மாதிரி, ஒரு பெண்களை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்மளுடைய திரு அபுபக்கர் அவர்களை நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். வெல்கம் சார். திருக்குறள் பியூட்டிஃபுல்லி சேஸ், தலைமை சிறப்பே தலைவரின் பெருமை, அவர்தம் செயலே சமூகத்தின் ஒளி. I invite all our dignitaries to come forward to honor our chief guest with our love and respect.
Please come to the stage, sirs. I welcome Mr. K. Abdul Nabil with a big round of applause from you all. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ஓகே, சத்யா என்னை அறிமுகப்படுத்தும் போது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது இருக்கும்போது நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஈவினிங் இருக்குது நக்ஷத்ரா, இந்த வானம் டாக்கீஸ் நடத்துகிற ஒரு நக்ஷத்ரா அவார்டுன்னு, அதில் என்னையும் ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஈவினிங் தான். ஓகே, இன்றைக்கி இது முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போயிடுவேன், அந்த ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணிவிடுவேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஒரு டைட்டாக வந்ததுக்கு காரணம் இந்த கம்பெனி செஸ்கோ நிறைய பேருக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி. நிறைய பேரோட வீடுகளில் விளக்கெரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கிற ஒரு ஒரு கம்பெனி. இன்னைக்கு சுயநலமான இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, நம்மளால நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கணும். என்னோட ஒரு மென்டோர் இருக்கார் மலேசியாவில், ஒரு பேர் டத்தோ ஈஸ்வரன். அவர் சொல்ற ஒரு விஷயம், ரைஸ் யுவர் செல்ஃப் டு ஹெல்ப் மேன்கைண்ட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நம்மளும் வளரணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வளரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய அன்பு தம்பி, அன்பு சகோதரர் முகமது சையத் முகமது இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் டெஃபினட்டாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் சென்னை ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். லாய்ட்ஸ் ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்கள் வீடு ஒரு 10க்கு 10 தான். அங்கே 10னா 100 சதுரடி. இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே நாங்கள் 4 சிப்ளிங். நான் பிறந்தது கோஷ் ஆஸ்பத்திரினா தர்மா ஆஸ்பத்திரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு. உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்கு, ஏன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஃபுட் லவர் பேசிக்கலி. சின்ன வயசுலேயே சாப்பாடு மேலே ரொம்ப பிரியம். அம்மா அங்கே பக்கத்தில் ஒரு கஃபே ஒன்று இருக்குது, ஒரு டிஃபன் கடை. அங்கே தான் இட்லி வாங்குவாங்க. ஏன் அந்த பர்டிகுலர் கடையிலே டெய்லி இட்லி வாங்குவாங்கன்னா, அங்கே தான் சாம்பார் சட்னி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ காலையில் எங்களுக்கு இட்லி வாங்கி ஊட்டிட்டு, அந்த சர்க்கரையை தொட்டு ஊட்டிட்டு, அந்த சாம்பார் சட்னியை மத்தியான சாப்பாட்டுக்கு வச்சுருப்பாங்க. அப்பா லாய்ட்ஸ், அதாவது லஸ் கார்னர் ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா, மயிலாப்பூரில் தெரியுமா? அங்கே பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தாங்க எங்கள் அப்பா. இந்த லேடிஸோட உள்ளாடைகள், நைட்டி எல்லாம் விற்பாங்க. ஆனால் வியாபாரமே ஒன்றும் நடக்காது. அப்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கும்போது அந்த லாய்ட்ஸ் ரோடில் நாங்கள் இருந்த வீட்டு பக்கத்தில் நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. நான் முதல்ல அங்கே தான் வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அங்கே வேலைக்கு போனால் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் போவோம் அங்கே வேலைக்கு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இப்போ மாதிரி இல்லை, அங்கே இந்த இப்போல்லாம் பேப்பர் விரித்து இலை போடுவாங்க இல்லையா, பேப்பரை இப்படியே விரிச்சிட்டு இலை போடுவாங்க. அப்போ அந்த பேப்பர்லாம் கிடையாது, இலை தான். அந்த இலை போடுறதும், இலை போடக்கூட என்னை விட மாட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இலையை எடுக்கிற வேலை தான் என்னுடைய முதல் வேலை. அங்கே அவங்க கொடுக்குற ₹1 சம்பளத்துக்காக நாங்கள் வேலைக்கு போகல. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச மீதி இருக்கிற சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு, இந்த பாயாசம், இந்த ஸ்வீட்ஸு, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்காகவே நான் அங்கே வேலைக்கு போவேன். சனி ஞாயிறு மட்டும் காலையில் நடந்தாலும் நான் போவேன். விளையாட போகிறேன்னு சொல்லிட்டுலாம் நான் வேலைக்கு போவேன். சாப்பாடு பசி தாங்க மாட்டேன். வீட்டில் பிரியாணினாலே வருஷத்துக்கு 2 வாட்டி தான். ஒன்று ரம்ஜானு, ஒன்று பக்ரீது. இந்த 2 நாட்கள் தான். அதுவும் ஒரு 1/4 கிலோ கறி வாங்குவாங்க. அவ்வளோ கஷ்டம். நான் நல்லா படிப்பேன், ரொம்ப நல்லா படிப்பேன். ஆனால் 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே நல்ல மார்க் வாங்கியும் குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு போனேன். சைதாப்பேட்டையில் ஒரு ஒரு துணி கடையில், அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு ஒரு துணி கடைக்கு நான் வேலைக்கு போனேன். ₹600 சம்பளம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓகே. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கவனிக்கிறீங்களா,
சின்ன வயசுலயே இது நான் பல தடவை பல இன்டர்வியூவில் நான் சொன்ன கதை தான், இருந்தாலும் இங்கே நிறைய புதுமுகங்கள் இருக்கிறதுனால ஒரு வாட்டி ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். சின்ன வயசுலேயே எனக்கு கனவுகள் பெருசு. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணுன்ற பெரிய பெரிய கனவுகள். எதையாவது காரை பார்த்தா அந்த காரையே நான் பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுன்றான்னு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னால் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. பெரிய பெரிய வீடை பார்த்தா அந்த வீட்டு முன்னாடியே நிற்பேன், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னால் அவங்கெல்லாம் கேலி கிண்டல் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொந்தமாக ஒரு கடை ஆரம்பித்தேன். இந்த பக்கத்தில் தான் திருப்பூர்லேருந்து இந்த செகண்ட்ஸ் உள்ளாடைகள்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ். செகண்ட்ஸ்னால் யூஸ்ட் கிடையாது, இந்த பின் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். டான்டெக்ஸ், விஐபி, வைக்கிங், பைசன், கிறிஸ்டல், இந்த மாதிரி இந்த செகண்ட்ஸ் உள்ளாடைகள்லாம் கிடைக்கும். ஸோ சைதாப்பேட்டையில் ஒரு கடை ஒன்று வாடகைக்கு 2 லெட்னு போர்டு போட்டிருந்தது. நான் சின்ன பையன், அப்போ 16 வயசுல வேலைக்கு போனவன், ஒரு 20-21 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடையை வாடகைக்கு எடுத்தேன், வட்டிக்கு காசு வாங்கி. அதனால தான் நான் இப்போ எல்லாம் என்னோட இன்டர்வியூல எல்லாம் சொல்லுவேன், நண்பர்களே நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தயவு செய்து வட்டிக்கு மட்டும் காசு வாங்கி வியாபாரமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். வர்க்கத்தே இருக்காது வியாபாரத்தில். மானம் போயிடும், மரியாதை போயிடும், நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும், கொஞ்சம் ஏமாந்தா உயிரே போயிடும். எப்போ நான் வட்டிக்கு காசு வாங்குறத நிறுத்தினேனோ அப்போதான் கொஞ்சமாவது விளங்க ஆரம்பிச்சேன். நான் ஏதோ கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ வட்டிக்கு 1 லட்ச ரூபா அப்போ வந்து 25-30 வருஷம் முன்னாடி 1 லட்ச ரூபான்றது பெரிய பணம் தானே. தண்டல்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்காது. தண்டல்னு இருக்கிறது இப்போ இருக்கா இங்கே? மீட்டர், அதுக்கு பேரை மாற்றிட்டாங்களா? ஆமாம். 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ரூபா பிடிச்சிட்டு 90,000 கொடுப்பாங்க. 1000 ரூபா கட்டணும் 100 நாளைக்கு. ஸோ 1 லட்ச ரூபா வாங்கி கடையெல்லாம் ரெடி பண்ணேன், போர்டெல்லாம் செட் பண்ணேன். திருப்பூர் பனியன் சென்டர்னு அதுக்கு பேரை வச்சேன். திருப்பூர்ல போய் இந்த டான்டெக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல்ன்ற இந்த உள்ளாடைகளுடைய செகண்ட்ஸ் 10,000 ரூபா கொடுத்தா மூட்டை மூட்டையா கொடுப்பான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு தெரியல, நான் திருப்பூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு வியாபார விஷயமா. கொண்டு வந்து அதை பிரிப்பேன், ஓட்டை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிப்பேன். சின்ன ஓட்டையா இருந்தா 2 10 ரூபா, பெரிய ஓட்டையா இருந்தா 3 10 ரூபா, இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டையா இருந்தா 4 10 ரூபா. இந்த மாதிரி பிரிச்சு கடையில போட்டு விற்பேன். 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபா. கூட்டம் அப்பா பயங்கரமா இருக்கும். 1000 ரூபா, 1200 ரூபா டெய்லி வியாபாரம் நடக்கும். 1000 ரூபா, 1200 ரூபா, 1500 ரூபான்றது ஓட்டை செட்டி, ஓட்டை பனியன் வித்து 10 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பெரிய வியாபாரம் இல்லையா? ஹலோ, நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் 10ஆவதுக்கு அப்புறம் ஸ்கூலோ காலேஜ் போய் படிக்கல, ஆனா இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் இறந்து போற வரைக்கும் இன்ஷால்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நானு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஒரு கோர்ஸ் ஒண்ணு, ஃபேஸ் ரீடிங் அண்ட் பாடி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கோர்ஸை படிச்சு தொலைச்சிட்டேன்னா, அதை படிச்சதுக்கு அப்புறம் என் முன்னாடி உட்கார்றவங்க அவங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி பிரசண்டா இருக்காங்களான்றது எனக்கு தெரிஞ்சிடும். இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு 5-10 பேர் பாத்தீங்கன்னா நீங்க இங்க உட்கார்ந்துதான் இருக்கீங்க, ஆனா உங்க மனசு வெளியே இருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க மனசு வெளியே இருந்தா அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா? எஸ் ஆர் நோ? சத்தியமா சொல்றேன், நான் காசை வாங்கிட்டு இங்க வந்து உங்க கூட பேசல. இது ஒரு நல்ல வாய்ப்பு, பலருக்கு போய் சேரணும், நிறைய பேர் இது மூலியமா சம்பாதிக்கணும்ன்றதுக்காக நான் இங்க என்னுடைய பிஸி ஷெட்யூலை விட்டு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ நீங்க நான் பேசுறதை கவனிக்காம, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரியாணி இருக்கு, சீக்கிரம் விட்டாங்கன்னா போய் அங்க சாப்பிடுமேன்ற எண்ணத்தோட இங்க உட்கார்ந்தா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா? எஸ் ஆர் நோ? நீங்களே சொன்னாலும் எனக்கு 20-25 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் அதுக்கு மேல இங்க இருந்தா நான் என் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். அதனால சீக்கிரம் முடிச்சிருவேன். அதனால கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கலாமா? அப்ப அதனால முடியிற வரைக்கும் நான் உங்ககிட்ட ஹாய்னு சொன்னா நீங்க என்கிட்ட ஹலோன்னு சொல்லணும், சரியா? ஹாய், ஹலோ, ஹலோன்னு சொன்னா ஹாய் சொல்லணும், நான் ஹாய்னு சொன்னா ஹலோன்னு சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க. ஆமா, ஐயோ முதல்ல எனக்கு தெரியாம போச்சு. எல்லாம் மாஸ்டர் பிளான், எல்லாமே மாஸ்டர் பிளான் இன்னைக்கு. ஆஹா, இப்போ இருக்காதா? அப்படியா? இந்த டான்டெக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல்லாம் இப்ப இருக்கா? எங்க போனாலும் ஜாக்கி தானே தெரியுது கண்ணுல இருக்கு. எதுங்க? சரி, சப்ஜெக்ட மாத்திரும். போறோம். 1000 ரூபா, 1200 ரூபா, 1500 ரூபா வியாபாரம் நடக்கும். ஹலோ, ஆமா. அதுல அந்த எனக்கு தண்டல் கொடுத்தாருல காசு, அவர் பேரு சாமி, ஒரு புல்லட்ல வருவாரு.
டெய்லி ஆனா 4 மணி சாயந்தரம் 4 மணி ஆனா சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்கும். உடனே அந்த ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்குள்ள 1000 ரூபாய் வச்சு கொடுக்கணும். வியாபாரம் நடக்கிறது, வாடகை கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கு. 100 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், கடையில சரக்கு எதுவும் இருக்காது, கையில காசு எதுவும் இருக்காது. திருப்பி நான் என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட? அந்த சாமி இல்ல, இந்த சாமி கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா இது, நான் பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டிருந்தேன். இந்த ஓட்ட ஜட்டி வித்து எப்படியாவது பெரிய வீடு கட்டியிருந்தோம், இந்த ஜட்டியை வித்து எப்படியாவது ஒரு காரை வாங்கியிருந்தோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் நிற்கும். வெளியே பாக்குறவங்களாம், ஏய் நீ பொழைச்சுக்கிட்டடா, கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா வியாபாரம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்திருக்கும். ஏன்னா 10 ரூபா எவ்வளவு கூட்டம், டீ கடை கதை கூட்டமா இருக்கும். ஆனா வியாபாரம் 1000 ரூபாய் நல்ல வியாபாரம் தான். ஆனா தண்டலுக்கு வாங்கின காசா போச்சு. அப்புறம் சரி ஏதாவது வியாபாரத்தை போய், கல்யாணம் அப்பதான் ஆச்சு. என்ன பண்ணா, நகை பொண்டாட்டி நகையெல்லாம் போட்டு வந்தா, அந்த நகையெல்லாம் ஓட்ட ஜெட்டியாச்சு. உங்களை பார்க்காம போயிட்டு சார். உங்க பேர் என்ன சார்? சிக்கந்தர். உங்களை பார்த்துருந்தா என் பொண்டாட்டி நகையாவது மிச்சமா இருக்கும். எல்லாமே காலி. நான் அவகிட்ட இதுல நான் 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினேன். என்ன, நான் ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன். அப்போ வீட்டுல இருந்து சைக்கிள்ல தான் அந்த கடைக்கு போவேன். இந்த முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சீட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது டர்ன்னு மேல வரும். என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்டா, உன்னால ஒரு சைக்கிளை மாத்தி ஒரு பைக்கை கூட வாங்க முடியல, நீ நகை 10 மடங்கு அதிகம் வாங்கி கொடுக்குறியான்னு கேட்கலாம் ஆரம்பிச்சுட்டா. வேற வழியில கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு. அதனால என் கூட இருந்தா. ஆனா வெறி எப்படியாவது சாதிக்கணும்னு. ஆனா கடன் வேற, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அப்படியே மாறி அந்த கடையே ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டே, அந்த கடையிலேயே உட்கார முடியல. எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. எனக்கு ரொம்ப தூக்கமே வராத ஒரு சூழ்நிலை. அசிங்கமா எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வியாபாரமும் முயற்சி பண்ணேன். எப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், சாதிக்கணும். எல்லா வேலைகளும் ட்ரை பண்ணேன். ரியல் எஸ்டேட்ல புரோக்கரா வேலை செஞ்சேன். இப்ப மீடியேட்டர்னு சொல்றாங்க, கன்சல்டன்ட்னு சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு இடம் வித்து கொடுத்தா அதுக்கு பேர் புரோக்கர். இப்ப புரோக்கர்னு யாரும் சொன்னா கோவம் வருது இல்ல? புரோக்கர்னு எப்படி என்ன சொல்லலாம்னு சொல்றாங்க. புரோக்கர் தான் கூப்பிடுறது. சரி, கொஞ்சம் டீசெண்டா தான் கூப்பிடுங்களேன், அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப நீங்க வந்து பாருங்க, நானும் புரோக்கரா நீங்க சீரியஸாவா? அதுல என்ன இருக்கு? புரோக்கர்ன்றது ஒரு தப்பான வேலை லாங்குவேஜ் தான் இல்லை. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நான் ஒரு ஃபுட்ல வரேன். நான் பல இடங்கள்ல போய் எல்லாம் சாப்பிடுவேன். நான் மெயினாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், நான் அந்த சைதாப்பேட்டையில் இந்த அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன்னா அப்போ எனக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அப்போ 600 ரூபா சம்பளம். நான் 2-3 மாசத்தை ஒரு 100 ரூபா 150 ரூபா மீதி வீட்டில் கொடுத்துருவேன். 100-150 அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா கையில் எடுத்துக்கிட்டு, அப்போ நான் சொல்றது 18 வயசு 19 வயசு இருக்கும்போது, 16 வயசுல நான் வேலைக்கு போடுவேன். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரைவேட்டாக எனக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். வசதி இல்லை அப்போ, அதனால ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகல. ஆனால் அப்போத்துலேருந்தே ப்ரைவேட். அங்கே சைதாப்பேட்டையிலே ஜீனியஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும். அங்கே தான் நான் +2 டுட்டோரியலில் +2 முடித்தேன். ஜஸ்ட் ஒரு 1 hour டெய்லி போய் கற்றுக்கிட்டு. டுட்டோரியல் காலேஜ், அது ஜீனியஸ் காலேஜ்ன்றது வேற காலேஜில், டுட்டோரியல் காலேஜ். ஓகே, ஸோ அந்த 500 ரூபா எடுத்துக்கிட்டு நான் தாஜ் கோரமண்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுங்களா சென்னையில், அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு, ஒரு பழைய ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு. அவனுங்க உள்ளே என்ன விடல, வெளியே துரத்திட்டானுங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. அப்போ முடிவு பண்ணும், எப்படியாவது நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம்டா, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஃப்பை வச்சு சமைச்சு நம்மளே சாப்பிட்றோம்டா, விதவிதமாக சாப்பிட்றோம்டான்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது கொஞ்சம் காசு கையில் கிடச்சிது. உடனே என்ன பண்ணேன், அந்த லேண்ட் ஓனர்கிட்ட ஃப்ரண்ட்ல இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 5-10 சென்ட், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 15 வருஷம் முன்னாடி உள்ள கதை. சென்ட்டை வந்து வாடகைக்கு வாங்கிட்டு அங்கே ஒரு 4 டேபிள் 16 சேரை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டம், வியாபாரமே நடக்காது. அது ஒரு சந்துக்குள்ள இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பிக்கப் பண்ணி, அல்லாவோட கிருபையில பிக்கப் பண்ணி, இன்னைக்கு வந்து அந்த இடத்துல 15 ஏக்கர். நான் ரொம்ப கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் இதையெல்லாம் ஸ்டோரியெல்லாம் சொன்னேன். அப்புறம் நான் வந்தது சாஸ்கோவை பற்றி பேசுறதுக்கு, அதை விட்டுருவேன். அதனால ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பிக்கப் பண்ணி இன்னைக்கு ஒரு 21 பிரான்ச்சஸ் இருக்கு.
ஒரு 500 சில்லற பேர் வேலை செய்கிறாங்க. இன்ஷால்லா 2030 என்னுடைய டார்கெட் முதல்ல வந்து 100 பிரான்ச்சஸாக இருந்தது. இன்ஷால்லா இறைவன் நாட்னா உங்கள் எல்லாரோடைய துவாவோட என்னுடைய இப்போ உள்ள டார்கெட் வந்து 500 பிரான்ச். 500 பிரான்ச் இன்ஷால்லா உலகம் முழுக்க 2030 ஓப்பன் பண்ணுவேன். அது இன்ஷால்லா டெஃபினட்டாக நடக்கும். ஸோ அரேபியன் கார்டன் சொல்லி சென்னை சுற்றி எல்லாம் இருக்கு. வி ஸ்பெஷலைஸ் இன் சீ ஃபுட். நீங்க யூடியூப்ல போய் பார்த்து அரேபியன் கார்டன் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? நிறைய பேர் இருக்கீங்களா? சூப்பர். யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. ஆமா, வாங்க. கூடிய விரைவில் கோயம்புத்தூர்ல அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போவோம். இன்ஷா அல்லாஹ். துவா சரி. திண்டுக்கல்லையா? திறந்துட்டா போச்சு, அவ்வளவுதான். ஓகே. ஸோ 10க்கு 10 வீட்டில் இருந்த அந்த நபீல் நான் அல்லாவோட கிருபையில இங்க எத்தனை பேர் இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து இந்த ஸ்ருதி ஹாசனும் அந்த சூர்யாவும் ஒரு வீட்டுல இருந்து எகிரி குதிச்சு உள்ள வந்து ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கவனிச்சிருக்கீங்களா? அது வந்து என்னுடைய வீடு தான். வெறும் 10க்கு 10 வீட்டில் இருந்து ஓட்ட ஜட்டி வித்துட்டு இருந்த நான் இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதுனால இறைவனோட அருளோட இன்னைக்கு நல்லா இருக்கேன். இந்த ஜேர்னியில நான் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் செலவு பண்ணி கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு யூடியூப் மூலியமாகவும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலியமாகவும் மக்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய சதக்காவா நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்களுக்கு சேர்க்கறது ட்ரைனிங், இது ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான். பட் ஆனால் நிறைய ட்ரைனிங்ஸ் பண்றேன். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் கூட. ஸோ அதனால பாய் என்னை இன்வைட் பண்ணதுல உங்களுக்கு, நான் இங்க பேசுறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? பேசலாம் இல்லையா? தேங்க்யூ. வேர்ல்டிலே சக்சஸ்ஃபுல் டிசைன் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரான்ச்சைசி டிசைன் தான். ஆனா மக்கள் எஸ்பெஷலி இந்தியால, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மக்கள் பண்ற மிகப்பெரிய தவறு எதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் விளம்பரத்தையும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் சொல்லல, சில இன்ஃப்ளூயன்சர் செய்யற தவறுகள்னாலையும் எதையுமே ரிசர்ச் பண்ணாம, எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம போய் மாட்டிக்கிறாங்க. எதுல? பிரான்ச்சைசில. அவங்க பிராண்டிங்காக செலவு பண்ணி, இதை பாருங்க, இங்க பிராண்டிங்காக எதுவுமே லான்ச்சுக்கு இதோடைய எம்டி மிஸ்டர் சையத் முகமது நினைச்சிருந்தா 10,000 பேரை கூட்டி பெரிய பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு செய்ய முடியும்ன்றது எனக்கும் தெரியும். முடியுமா முடியாதா? பயங்கரமா பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ண அவரால் முடியவும் முடியாதா? அது தேவையில்லை. ப்ராடக்ட் நல்லா இருந்தா ஆர்கானிக்கா க்ரோ ஆகும். இன்னைக்கு காலையில கூட அதை தான் நான் பேசிட்டு இருந்தேன் அவர் கூட. அவர் என்கிட்ட சொன்னது, லெட் இட் க்ரோ ஆர்கானிக்கலி. ஆர்கானிக்கா க்ரோ ஆகட்டும். விளம்பரம் பண்ணி பெருசா பெரிய லான்ச் பண்ணி உட்கார்ந்து டேபிள்லயே 1000 இன்வெஸ்டர்ஸ், 1000 பிரான்ச்சைசி அவரால் சேல் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். அவ்வளவு நல்ல பேச்சாளர். ஆனா அது அவருக்கு விருப்பம் இல்லை. கொரோனா இருந்த போது கூட ரெஸ்டாரண்ட்டை பூட்ட சொல்லிட்டான், எல்லா பிசினஸையும் பூட்ட சொல்லிட்டான். எஸ் ஆர் நோ? எல்லாத்தையும் பூட்ட சொல்லிட்டான். சலூனை பூட்ட சொல்லிட்டான், பியூட்டி பார்லரை பூட்ட சொல்லிட்டான், துணி கடை பூட்ட சொல்லிட்டான், எல்லாத்தையும் பூட்ட சொல்லிட்டான். பூட்டா வேணாம், நடத்திக்கோங்கன்னு சொன்ன 2 பிசினஸ். என்ன பிசினஸ்? பார்மசி அண்ட் க்ரோசரி. எஸ் ஆர் நோ? இது 2 இல்லைன்னா மனுஷன் இல்லை. சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியுமா? துணி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு கோமணம் திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சிருவீங்க நீங்க. எஸ் ஆர் நோ? அதை போட்டுட்டு கூட ஏன் இலையில வரைச்சு கூட உயிர் வாழ்ந்துடலாம். அவர் அழகா பண்ணுவார், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிசைனை சொன்னேன் நான், வேற எதுவும் தப்பா நினைக்க வேணாம். ஸோ நான் இவர் என்னை இன்வைட் பண்ண உடனே, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாஸ்கோ மிஸ்டர் சையத் முகமது இன்வைட் பண்ண உடனே நான் இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒன்று பேசுறோம்னா அது சப்போஸ் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா அதை நான் பிராண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நான் ஒரு விஷயத்த பேசுறேன், ஒரு கம்பெனியில் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நான் பண்றேன். இப்போ அந்த கம்பெனியை பத்தியும் அந்த கம்பெனியை நடத்துறவங்களை பத்தியும் கம்ப்ளீட்டா
ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனியை பத்தி இப்ப நான் பேசுறது. எந்த கம்பெனியா இருந்தாலும் சரியான கம்பெனி தான், இவர் சரியான ஆளுதான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு இது மூலியமா ஒரு தொழில் வாய்ப்பு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவனுக்கு அவனுக்கு பல வழிகள் இருக்கு பிசினஸ் பண்றதுக்கு. எஸ் ஆர் நோ? சின்ன ஒரு அமௌண்ட்டை கையில வச்சிருக்கிறவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், ரிஸ்க் கம்மியா ஒரு பிசினஸ் பண்ணணும், அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும், முக்கியமா வட்டிக்கு விடாம ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. எஸ் ஆர் நோ? சோ நான் பார்த்த ஒரு 9 விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கம்பெனியை பத்தியும் இந்த கம்பெனியோட நடத்துனரை பத்தியும் நான் பார்த்த ஒரு 9 விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஹலோ, ஹாய். இது நான் சொல்றேன்னா இதுல ஒரு 4-5 பேர் வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். வெளியேனா இங்கதான் இருக்கீங்க. என் கண்ணில் வந்து உங்க மனசு வெளியே போறது, அப்படியே டிராவல் ஆகி வெளியே போறது நான் பார்க்கும்போது ஹாய் சொன்னா என்ன ஆகும்? அந்த மனசு அப்படியே உள்ள வந்து உட்காந்து. அதுக்காக நீங்க எல்லாம் என் கூட தான் இருக்கீங்க. அந்த ஒரு 4 பேர், நான் இப்போ அந்த 4 பேர் யாருன்னு கரெக்டா நான் சொன்னா அவங்க மனசுக்கு அர்த்தப்படும்ல. அது இந்த ரைட்ல புர்கா போட்டு உட்காந்துருக்கலாவும் இருக்கலாம், கடைசியில இந்த ஃப்ரண்ட்ல கை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். நான் அதை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன இருக்கலாம் அப்படி அவங்கள குறிப்பிட்டு சொன்னா அவங்க நம்மளை பர்டிகுலரா சொல்றாங்க. உன்ன சொல்லலாமா? உன்ன சொல்லல, நீ உட்காரு. ஓகே. சோ முதல் விஷயம், ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு அந்த கம்பெனியை நடத்துறவங்களுக்கு பெரிய கனவு இருக்கணும். They must have a big dream. நானே தூங்கும் போது வருமே, அதை பத்தி சொல்லல. ஒருத்தர் தூங்க விடாம செய்யுமே, அதை பத்தி சொல்றேன். இந்த கம்பெனியை நடத்துற நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சையத் முகமதுக்கு கனவு பெருசு, ரொம்ப பெரிய கனவு. அதை நான் ரியலைஸ் பண்ணேன். வெரி பிக் ட்ரீம். அவரோட சேர்ந்து பலர லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரர்களும் ஆக்கணும் அப்படின்ற ட்ரீம் அவருக்கு. நல்ல விஷயமா இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குவாங்க. இது நம்பர் 1. இதை நான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். ரெண்டாவது விஷன். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். விஷன். அதை நான் இந்த கம்பெனி சாஸ்கோ கம்பெனிலையும் பார்த்தேன், இந்த கம்பெனியை நடத்துற மிஸ்டர் முகமது சையத் கிட்டையும் நான் பார்த்தேன். அடுத்த 5 வருஷத்துல இந்த கம்பெனி எங்க இருக்கும், அடுத்த 10 வருஷத்துல எங்க இருக்கணும், அடுத்த 25 வருஷத்துல எங்க இருக்கணும்ன்றத இன்னைக்கே அவர் பிளான் பண்ணியிருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம்! அடுத்த 25 வருஷத்துல இந்த கம்பெனி எங்க ரீச் ஆகணும்ன்றது இன்னைக்கே அவர் டிசைட் பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது சப்போஸ் நீங்க இந்த கம்பெனியோட இணையதா இருந்தா நீங்க அடுத்த 25 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்றதையும் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயமா இல்லையா? உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைகள் எப்படி சாஸ்கோவை கொண்டு போறது, உங்களுடைய பிரான்சைசி எப்படி கொண்டு போறதுன்றத இன்னைக்கே அவர் பிளான் பண்ணியிருக்காரு, டிசைட் பண்ணியிருக்காரு. அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்காரு. So he have a clear vision. குழப்பமே இல்லாம கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் விஷன். ஸோ நம்ம ஒரு பிரான்சைஸில் இன்வால்வ் ஆகணும், ஒரு கம்பெனியோட நம்ம டைப் பண்ணணும்னா அந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனியை நடத்துறவங்களுக்கும் முதல்ல என்ன தேவை? அந்த கம்பெனியை நடத்துறவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் பெரிய கனவுகள் இருக்கா, பெரிய லெவல்ல இந்த கம்பெனியை கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்கா, கனவு இருக்கான்றதை பார்க்கணுன்றது நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயம் என்ன, ஒரு கம்பெனியில இன்வால்வ் நம்ம ஆகணும்னாலோ இல்ல அந்த கம்பெனியில நம்ம ஒரு பிரான்சைசி எடுக்கணும்னாலோ ரெண்டாவது விஷயம் அந்த கம்பெனிக்கு என்ன தேவை? விஷன். நீங்க ஃபெயில் ஆனீங்க, அந்த கம்பெனிக்கு நல்ல பெரிய ட்ரீமும் ஒரு பெரிய விஷனும் இருந்திருந்தா அந்த கம்பெனி உங்களை ஃபெயிலா விட்டுருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் எடுத்து எப்படியாவது உங்களை சக்சஸ் பண்றதுக்கு அவங்க பாடுபட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ? உள்ள இழுத்து விட்டுட்டு நடு ரோட்ல விட்டுருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒருத்தரை நம்பி 4 பேர் வராங்கன்னா அந்த 4 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நடத்துனர் கிட்ட இருக்கு. ஃபெயிலாக விடவே கூடாது, எப்படியாவது ஜெயிக்க வச்சிருக்கணும். மூணாவது விஷயம் நான் சாஸ்கோல பார்த்தது, மிஸ்டர் முகமது சையத் கிட்ட பார்த்தது, ஃபோக்கஸ். ஒரு கம்பெனி சக்சஸ் ஆகணும்னா ரொம்ப முக்கியமானது ஃபோக்கஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆகிறது, நிறைய கம்பெனிஸ் பிரான்சைசி ஃபெயில் ஆகிறது காரணமே ஃபோக்கஸ் இல்லாது. சாஸ்கோவோட மேனேஜிங் டைரக்டர் நிறைய
ஆக்டிவிட்டீஸ்ல பிஸியா இருந்தார். லைக் சோஷியல் மீடியால பிஸியா இருந்தார். எஸ்ஆர் தெரியுமா? உங்களை சிலருக்கு தெரியும். பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருந்தாரு. வேற பல பிசினஸ்ல ஆக்டிவா இருந்தது. ஆனா சாஸ்கோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஃபுட்பால் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், பாஸ்கெட் பால் ஆடலாம், ஆனா எல்லாம் ஆடினா எல்லாமே ஆடலாம் தவிர எதுலையுமே சாம்பியன் ஆக முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரே ஒரு கேம் அவர் ஆடினா அந்த கேம்ல என்ன ஆக முடியும்? அதனால எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஓரமா வச்சு 100%, 99 இல்ல, 99.9 இல்ல, 100% சாஸ்கோலயே போக்கஸ் பண்றாங்க. எப்ப ஒரு கம்பெனியை நடத்துறவங்க இந்த சாஸ்கோ ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகி அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா, எஸ், he can diversify, he can change some other projects also. ஆனா சிஸ்டம் கிரியேட் ஆகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டா அதுலேயே தான் இருக்கணும். அடுத்த பாயிண்ட், முக்கியமானது, 5வது, ஒரு கம்பெனி சக்சஸ் ஆகணும்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பிஸ்னஸை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது, அதை ஃப்ரான்ச்சைசிஸை கொடுக்கும்போது, இல்லை இன்வெஸ்டர்ஸை வெல்கம் பண்ணும்போது, பண்ற பிஸ்னஸை பற்றி 100% நாலேஜ் இருக்கணும். ஹலோ, ஹாய், நாலேஜ் தாங்க எல்லாமே. கடந்த 6 மாசம் பல நாடுகள் டிராவல் பண்ணி எல்லா ஜாம்பவான்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. 6 மாசத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டாருன்னா முடியவே முடியாது. ஆனா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை 7-11 இன்னைக்கு வேர்ல்டு வைடு பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்த உடனே இந்த மிடில் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு ப்ரொவிஷன் ஷாப் வச்சிருக்கிறவங்க, மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க கதையெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சுட்டு வருது. அந்த இடத்துல தான் இவர் இந்த 7-11 மாதிரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்தியால சாஸ்கோ கொண்டு வரணும். அதுக்கு என்ன தேவை? நாலேஜ். எங்கெங்க போய் என்னென்ன கத்துக்கிட்டு வர முடியுமோ சாஸ்கோ சக்சஸ் ஆகிறதுக்கு, சாஸ்கோவை நம்பி உள்ள வர்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்கெங்க போய் என்னென்ன கத்துக்கிட்டு வர முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய் பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இன்னும் கத்துக்க போறார். ஒரு கம்பெனியை நடத்துறவங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தியும் அந்த துறையை பத்தியும் யாரு நாலேஜ் கெயின் பண்றாங்களோ கண்ணை மூடி அந்த கம்பெனியையும் அந்த கம்பெனியை நடத்துறவங்க கூடயும் பயணம் பண்ணலாம். நாலேஜ் இல்லாதவங்க வெறும் வெத்து வேச்சு பேசுறவங்க கிட்ட நம்பாதீங்க. என்ன தெரியும்னு கேளுங்க கிட்ட. அந்த மேக்ஸிமம் நாலேஜ் இன்னைக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்துறவங்களுக்கு தெரியாத நாலேஜ்ன்றது எங்க பர்ச்சேஸ் பண்ணா இருக்கிறதுலே பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்க முடியும், எப்படி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நல்ல லாபத்தை தேடி கொடுக்க முடியும், இதெல்லாம் நாலேஜுங்க. அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட், தி சிஸ்டம். சிஸ்டம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு, சிஸ்டமே இல்லாம ஆரம்பிக்கிறாங்க. சிஸ்டம் இல்லாம ஆரம்பிக்கிற ஒரு வியாபாரம் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிச்சா என்ன ஆகும்? அங்கேயே தான் இருக்கும், வயசாயிடும், டயர்ட் ஆயிடும், ஆனா எங்கேயுமே போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா மிஸ்டர் சையத் முகமது, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிஸ்கோ, have a clear system. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்னுடைய 15 வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்றேன். டுடே ஐ எம் 50, 50 வயசு ஆகுது. 35 வருஷமா நான் வேலை செய்யறேன், தொழில் செய்யறேன், பிஸ்னஸ் பண்றேன். இந்த 35 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்றேன், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சிஸ்டம் இருந்தா the system will work. And managing director of Cisco have a system, and this system will definitely inshallah work. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்தது 7வது ரொம்ப முக்கியமானது, குட் டீம். ஒரு கம்பெனியும் ஒரு பிரான்ச்சைசி மாடல் கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு அந்த கம்பெனிக்கு தேவைன்னா நல்ல ஒரு டீம். பட் சிஸ்கோ have a fantastic team, fabulous team.
like my brother have come all the way from Saudi Arabia. வேற எந்த வேலையும் இல்லைங்க. His team. Inshallah, if God wills, இறைவன் நாடுனா inshallah, I don't know. நான் கூட ஒரு டீம்ல இருக்கலாம் மேபி inshallah, I don't know. அதான் நான் கேட்டிருக்கேன், ஏன்னா சென்னை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா வேற யாரும் வரலனா inshallah we'll plan something. நல்ல கம்பெனி இருக்கும்போது நல்ல டீம் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரும். So he have a fantastic team with him. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல கம்பெனி, நம்ம நம்பி ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம். அடுத்த பாயிண்ட், 8வது, அந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனி நடத்துறவங்களுக்கும் குட் இன்டென்ஷன் இருக்கணும், எண்ணம் இருக்கணும். சுயநலமான ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது. சம்டைம்ஸ் பிரான்ச்சைசி ஆளுங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, எடுத்தவங்க. எஸ் ஆர் நோ? ஐடியா எடுத்தது நீங்க, என்னை விட அதிகமா நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா அங்க ஒரு எண்ணம் சரியில்லாதவன் அவனுக்கு பொறுக்காது. எஸ் ஆர் நோ? ஆனா மிஸ்டர் முகமது சையத் முகமது எண்ணம், அவருடைய எண்ணமே நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கணும். நேற்று ஒரு மீட்டிங்கில் நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் பார்க்க போயிருந்தேன். அவங்க அந்த மீட்டிங்கில் அந்த இடத்துடைய ஓனர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஃபுல்லாக ஃப்ரீயாக பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். இவரும் கொஞ்சம் ஸ்கூல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக ஒரு சோஷியல் சர்வீஸாக எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இவர் சொன்ன ஒரு வார்த்தை அவரே மறந்துருப்பாரு, ஆனால் என்னால் மறக்க முடியல. என்ன வேணா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன் ஃப்ரீயாக. எப்படி? என்ன வேலைகள் வேணா, ஸ்கூல் திறக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட என்ன வேலைகள் வேணா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணித்தரேன். ஜஸ்ட் இமேஜின். இதுக்கு பேர் தான் குட் இன்டென்ஷன், நல்ல எண்ணம். ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க உங்களுக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறாங்கன்னா, கண்ணை மூடி அந்த பிரான்ச்சைசி நீங்க எடுத்துருங்க. அடுத்தது, கடைசி 9வது, காட்ஸ் ஃபியர். என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்தில் இறை பயம் இருக்கிறவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்கன்றது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி வேற யாரையும் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான் அவருடைய சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். உலகத்தில் யாரையுமே பயப்பட மாட்டார், இறைவனை தவிர. இறைவனை பயப்படுற ஒருத்தர் உலகத்தில் வேற யாரையும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் பயப்படணும்? தவறு செய்கிறவன் தான் பயப்படணும். நேர்மையாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த இறை பயம் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ½ hour ஆயிடுச்சம்மா? நீங்கள் ஃபிலிமில் நடிக்கிறது நிறுத்தாதீங்க. யூ ஆர் ஃபேபுலஸ் ஆக்ட்ரஸ். ஆமாம், நேற்று அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வெண்ட் அண்ட் சா சம் ஆஃப் யுவர் இதெல்லாம். பெரிய ஒரு ஆக்டர் இருக்காங்க, நடிகை. அவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். பாரதி ராஜா கிட்ட ஒரு 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 பாராட்டு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா? இல்லை. பாரதி ராஜாவே பாராட்டின ஒரு நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்கலை. அவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம், நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்ததுனால பாருங்க, அவங்கள காட்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் எக்ஸலண்ட் ஃபேபுலஸ் ஆக்ட்ரஸ். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஓகே, கதை சொல்லவா? அதை மட்டும் கதை கேட்கறதுல நல்ல ஒரு பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். எங்கெங்கேயோ வேலைக்கு ட்ரை பண்ணுறான், வேலை கிடைக்கல. படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படி அடிக்கிறார். யார் சொன்னது இது? அனுபவிச்சிருக்கீங்களா? தண்டசோறு வேற, வெட்டி ஆஃபீஸர் வேற, இஐபி அப்படி ஒரு பேர் இருக்கா? வேலை இல்லா பட்டதாரி. அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, வேற மாதிரிலாம். என்ன வேற என்ன சொல்லுங்க தம்பிங்களா, வேற என்ன சொல்லுவாங்க? எட்டி பயல. இந்த மாதிரி பல பேரில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.
இவன் வந்து மனசு உடஞ்சு போயிடுறான். என்னடா இவ்வளோ நம்ம படிச்சிருக்கோமே, இவ்வளோ ட்ரை பண்ணுறோமே, எங்கேயுமே வேலை கிடைக்கலையேன்னு மனசு உடஞ்சு போயிடுறான். எங்கள் ஊர்லலாம் கதை சொன்னால் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்களோ? கதை சொல்லும்போது நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். போக அர்த்தமா சொல்லுங்க போய். என்ன இவன் மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்றான். யாரு? அந்த பையன். நைட்டு கடைக்கு போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துடலான்னு முடிவு பண்றான். நைட்டு போய் விஷத்தை வாங்கி கொண்டாந்து வச்சிடறான். தூங்குறான், நல்லா தூங்குறான். தூக்கத்துல கனவு வருது. கனவுல கடவுள் வராது. கடவுள் வந்து சொல்றாரு, டே தம்பி, நீ தற்கொலையெல்லாம் பண்ணிக்காத. காலையில நீ பல்லு தேக்க தோட்டத்துக்கு வீட்டு பின்னாடி உள்ள தோட்டத்தில் தான் பல்லு தேக்கிறது வழக்கம். பல்லு தேக்க போவேல, அங்க ஒரு பாம்பு ஒண்ணு போவும். அந்த பாம்பை நீ புடி, அது தங்கமா மாறிடும், அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்றார். யார் சொல்றது? கடவுள். இவன் முழிச்சு பாக்குறான். கனவு, அட கனவு தானேன்னு படுத்துறான். காலையில எழுந்திருக்கிறான், பல்லு விளக்குறான். நல்ல அவங்க அம்மா வந்து அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல இட்லியும் கறி குழம்புலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இட்லி கறி குழம்புல அந்த விஷத்தை ஊத்துறான். விஷத்தை ஊத்தி பிசைறான் சாப்பிடலாம் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு அவன் கண்ட கனவு ஞாபகம் வருது. ஆஹா, கடவுள் கனவுல வந்து சொன்னாரே, இப்படி தோட்டத்துக்கு போனா இந்த சாவர நேரத்தில் பல்லு தேய்க்கிறது கூட அவன் மறந்துட்டான். சாவறது இல்லையா, சாகும்போது எதுக்கு பல்லெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வேஸ்ட், டைம் வேஸ்ட் தான் எஸ்வரணும். இங்கே நிறைய பேர் வந்து சும்மாவே பல்லு தேய்க்கிறது இல்லை, அது வேற விஷயம். என்ன, தோட்டத்துக்கு பல்லு தேய்க்க போகும்போது ஒரு பாம்பு போகும், அந்த பாம்பு பிடிச்சா தங்கமா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. பிடிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை. சரின்னு நடக்குதான்னு பார்க்கலான்னு அந்த தோட்டத்துக்கு, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தோட்டத்துக்கு போய் அந்த ப்ரஷ்ஷை எடுத்து பல்லு தேய்ச்சிட்டு பல்லு தேய்க்கிறான், இப்படி ஏதாவது நடக்குதான்னு. உண்மையாவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பாம்பு ஒன்று போகுது. அப்போதான் நினைப்பா, ஆஹா கடவுள் சொன்னது உண்மையாயிடுச்சேப்பா, பிடிக்கலாமான்னு ஒரு ஆசை. பாம்பு கொத்திருமோன்னு பயம். இவன் பிடிக்கலாமா வேண்டாமா, பிடிக்கலாமா வேண்டாமா, பிடிக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு முக்காவாசி புத்துக்குள்ள போயிடும். வால் மட்டும்தான் வெளியே இருக்கும். சரி, எப்படியும் சாவதான் போறோம், கடவுளே வந்து சொன்னாரு பிடிச்சா தங்கமா மாறிடும்னு. சரி பிடிச்சுதான் பார்க்கலான்னு அந்த பாம்போட வாழை போய் பிடிப்பான். வாழை பிடிச்ச உடனே அந்த பாம்பை வெட்டிக்கிட்டு முக்காவாசி பாம்பு புத்துக்குள்ள போயிடும். அந்த வால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாழை எடுத்துட்டு வந்து பார்ப்பான், உண்மையாவே தங்கமா இருக்கும். அப்பதான் அவன் நினைப்பான், அடடடடடடடடடடடடா, பிடிச்சதான் பிடிச்சோம், வாழை பிடிச்சது தலைய பிடிச்சிருந்தா முழுசா தங்கமா கிடைச்சிருக்குமேன்னு சாவமா பைத்தியமா சுத்துறான். அது மாதிரி இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற நீங்க சாஸ்கோவோட பிரான்சைசி எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லா பிரான்சைசி போர்டு பார்ப்பீங்க, சாஸ்கோ 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 சாஸ்கோன்னு. அப்ப நீங்க அடடடடடடடடடடா எப்படி சொல்லுங்க எல்லாரும், அடடடடடடடடடா சொல்லுங்க. அன்னைக்கு ஒருத்தன் சென்னையிலேருந்து வந்தானே நபீல்னு, இந்த லான்ச்ல பேசினானே அரை மணி நேரம், அவன் சொல்லும் போதே சாஸ்கோவோட பிரான்சைசி எடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்களே, அதோட சேர்த்து நம்மளும் சம்பாதிச்சிருக்கலாமே நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடாதீங்க. அதனால தலையை பிடிக்க போறீங்களா இல்ல வாழை பிடிக்க போறீங்களான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல டிசிஷன் எடுங்க. வாங்க எல்லாரும் சாஸ்கோவோட ஜாயின் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். We will join together and grow together. Thank you.
பார்த்தீங்களா இதான் சரி, நான் ஜெட்டி பண்ணி வியாபாரம் நிறுத்திட்டேங்க. இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்டால் போடுற மாதிரி பிசினஸ் மேன்ன்றது காட்டுறாரு பாருங்க. எதுக்குன்னா இந்த புரோக்கருக்கு வந்து இது பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. ஆமா, அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை சந்திப்பாங்க. ஆனா நல்ல பர்க்கத்து இருக்குங்க. நீங்க நிறைய காசு வந்ததுன்னு வைங்க, சாஸ்கோவோட பிரான்சைசி எடுத்தா கண்டிப்பா நிறைய காசு வரும். நிறைய காசு வந்ததுன்னா அந்த காசை பாய்கிட்ட லேண்ட் வாங்கி போடும். போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ எதுக்கு ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படின்னா, சார் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ ஆஸ் ஒரு கோயம்புத்தூர்ல பிறந்து வந்தப்போ சார் கோயம்புத்தூருக்கு வெல்கம் பண்ணுறது சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு நீங்க சென்னையில நிறைய இது பண்றீங்க, வேர்ல்ட் ஃபுல்லா டிராவல் பண்றீங்க, மென்டர்ஷிப் பண்றீங்க, நிறைய எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. என்னோட நான் பிறந்தது ஒரு கோல்ட் ஸ்மித் ஃபேமிலிங்க. ஆனா என்னோட ஆஸ்பைரிங் வந்து ரொம்ப பேஷனேட்டா நான் ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்திருக்கேன். என்னோட முதல் ஃபுல்லா நான் ரெஸ்டாரண்ட்ல தான் போட்டிருக்கேன். அதுல தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ சார் பத்தி நான் ஏன் இந்த ஹீட்லேயே பேசுறதுக்கு வந்தேன்னா, சார் சீக்கிரம் கிளம்பிடுவாங்கன்னு சொன்னதுனால தான் இந்த இதை நான் மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்துட்டேன். நீங்க எல்லாருமே சாரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பாருங்க. அவர் ஒவ்வொரு செக்டரை பத்தி அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அவரோட நான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டெய்லி நைட்டு சாரோட பாட்காஸ்ட்ல போட்டுட்டு தான் தூங்குறது. அந்த அளவுக்கு சாரை ஃபாலோ பண்றேன். ஏன்னா இப்போ இன்னொரு மியூச்சுவல் இது இருக்கு. சார் நீயானால நல்லா பேசினாங்க, நானும் நல்லா பேசினேன். எங்களை ஒரு டீம் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அந்த இதுல சார் பேசினதெல்லாம் நான் வந்துட்டு உண்மையாலே ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதுனால நீங்கள் எல்லாரும் அவரை தெரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து ஸ்டேஜ் ஏறி பேசிட முடியாது. ஏன் அப்படின்னா, அதான் இப்போ ஸ்பேஸ் ஆஃப் சாஸ்கோ ஆகிட்டாரு. சார் இப்போ சாஸ்கோட முகம் ஆயிட்டாரு. ஸோ சார் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் 1000 விஷயம் இருக்கும். நான் சாரை சென்னையில் போய் நான் செட்டில் இறங்கின உடனே சாரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே விஷ் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு ஒரு சரியான, எனக்கு காலையில் ஒரு 6 அடிச்சது. என்னோட எல்லாரையும் நான் தான் அந்த ஷோல கடைசியில ஹேம்பர் வாங்குவேன். ஒரே காரணம் ஃபர்ஸ்ட் நான் நம்ம சார் காலையில பார்த்து கை கொடுத்துட்டு பேசணும். அவர் சொன்ன 4-5 பாயிண்ட் அவருக்கே தெரியும், போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. அதோட சாருக்கு எனக்கு எங்க ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சார் கொஞ்சம் மறந்துட்டாரு எனக்கு. நான் பிரான்சைஸ் எடுக்கல, நான் ஓனா தான் பண்ணேன். ஆனா சாருக்கு எனக்கு எங்க ஆர்கியூமெண்ட்ஸ், நான் ஒர்க்கர்ஸை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சார் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் உடனே பிடிச்சிட்டு, நீங்க எப்படி ஒர்க்கர்ஸை பிளேம் பண்ணலாம்? அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்றவங்களே விட்டு கொடுக்காதவர் வந்துட்டு அவரை நம்பி வரவங்களை வந்துட்டு என்னைக்குமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இது எல்லாருக்குமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட வெல்கம் பண்ணோம் சார். இதுலயும் உங்களோட சக்சஸை பார்க்க நாங்க எல்லாருமே அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்காக ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்றோம். சீக்கிரம் டெஃபினட்டா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். சார் வந்து நம்ம சையது வந்து ஒரு குறுகிய காலத்தில் பார்த்துருக்கேங்கிறதுக்காக அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. நான் கடந்த ஒரு 6-7 வருஷமாக சையதோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்கோட்டில் போயிட்டு இருக்குது. இந்த ஷார்ட்கட் எதுவுமே வந்து அதில் இல்லை. 2வது விஷயம், போகிற வழியில் சில விதத்தை வந்து தூக்கி விட்டுட்டும் போயிட்டு இருக்கிறார். ஓகேவா? நான் வந்து சர்டிஃபிகேட் புதிய சேனலில் ஒர்க் பண்ணேன். இப்போ கேரியர் கோச்சாக இருக்கிறோம். நானும் சையது 2 பேரும் பேசி பல பேருக்கு எஜுகேஷன் வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 25 பேர் டாக்டர் படிக்க வச்சுட்ருக்கிறோம். 26 கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கியிருக்கிறோம். யூசி அகாடமி கேரியர் கோச் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னு நைட் ஒரு 11 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுவார், இந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம், அந்த பையனுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பார். அதுக்கூட கைடு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது யாரையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து நம்முடைய வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் வளர்ந்தோம்னா அது வந்து வீக்கம், தொப்பை மாதிரி. நம்முடைய சமுதாயம், நம்முடைய சுற்றி இருக்க எல்லாரும் சேர்ந்து வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி. ஸோ அதனால் வந்து சையத் ஒரு விஷயத்தை எடுத்துருக்காருன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து எடுத்திருப்பார். ஸோ அதனால் நம்ம முழுமையாக வந்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குதுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். பிரான்சைசி மீட் போட்டாங்க, கேட்டுட்டாரு அவர். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நடக்கும்.